தமிழகத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை பகுதியில் வசித்து வருபவர் இளம்பெண். இவருக்கு திருமணம் முடிந்து தற்போது கணவரை பிரிந்து வாழ்ந்து வருகிறாங்க. இளம்பெண்ணுக்கு 14 மற்றும் 12 வயதுடைய மகள்கள் இருக்கிறார்கள். சிறுமிகள் இருவரும் அங்குள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பும் படித்து வந்துட்டு இருக்காங்க. ரப்பர் தோட்டத்துல பார்த்தீங்கன்னா, கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளம்பெண் இரவு வேலைக்கு சென்ற பின்னர், சிறுமிகள் இருவரும் தக்கலை பேருந்து நிறுத்தத்திற்கும் சென்றிருக்காங்க. இரவு நேரத்துல. நள்ளிரவு சுமார் 12 மணி இருக்கும். தெருவில் சுற்றிய சகோதரிகளை அவ்வழியே சென்ற வழக்கறிஞர் பேசி, தனது அலுவலகத்திற்கும் அழைத்துச் சென்றிருக்கார். அங்கு 12 வயது சிறுமியை தனி அறையில் அடைத்து வைத்து, 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமையை செஞ்சிருக்காரு. சகோதரிகளை தக்கலை பேருந்து நிறுத்தத்திற்கு அழைத்துச் சென்று மதுரை செல்லும் பேருந்தில் மிரட்டி அனுப்பியும் வச்சிருக்காரு. மகள்கள் காணாதது தொடர்பாக தாய் பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையிலே காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கவே, அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. விசாரணையின் முடிவில் பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் அகிலேஷை கைது செய்தனர். சிறுமிகள் தங்களின் கையில் ஸ்மார்ட் போன் வைத்திருந்த நிலையில் அதனை மதுரையில் வைத்து சார்ஜ் ஏற்றி ஆன் செஞ்சபோது அவர்கள் இருப்பிடம் அதிகாரிகளுக்கும் தெரிய வந்திருக்கு. இதனையடுத்து சிறுமிகளை மீட்ட காவல்துறையினர் வழக்கறிஞரை கைது செய்து சிறையிலும் அடைச்சிருக்காங்க. 6 பிரிவுகளின் கீழ் வழக்கறிஞருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.